வாஷிங்டனில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள் சந்திப்பு விருந்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் குறித்த திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. கைதானவன் கலிபோர்னியாவைச் சேர்ந்த 31 வயது கோல் தாமஸ் ஆலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளான். இவன் உயர்கல்வி கற்ற ஒரு மெக்கானிக்கல் பொறியியலாளர் மற்றும் கணினி விஞ்ஞானி ஆவான். கால்டெக் போன்ற புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெற்றவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆலன் ஒரு பகுதி நேர ஆசிரியராகவும் சுயேட்சை கேம் டெவலப்பர், அதாவது வீடியோ விளையாட்டு செயலிகளை உருவாக்குபவராகவும் பணியாற்றி வந்துள்ளான். இவனது சமூக வலைதள பக்கங்கள் இவன் வேதியியல் மற்றும் வன்முறையற்ற விளையாட்டு வடிவமைப்புகளில் ஆர்வம் கொண்டவன் என்பதை காட்டுகின்றன. இத்தகைய பின்னணி கொண்ட ஒருவன் வன்முறையில் ஈடுபட்டது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஆலன் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். சம்பவத்தின் போது துப்பாக்கிகள் மற்றும் கத்திகளுடன் பாதுகாப்பு வளையத்தை மீற முயன்ற போது இவன் பிடிபட்டான். அந்த சமயத்தில் தன்னை ஒரு நட்பு ரீதியான கூட்டரசு கொலையாளி என்றும் ஆலன் கூறிக்கொண்டான். இந்த சம்பவத்தில் ட்ரம்ப் காயமின்றி தப்பினார். ஆலன் மீது இன்றோ நாளையோ நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட உள்ளன. தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான காரணத்தை கண்டறிய மத்திய குற்ற புலனாய்வுத்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது.